தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். கர்த்தர் நீடித்த நாட்களால் திருப்திப்படுத்துவார். என் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும். அது பைபிள் சொல்றது. இதை யோசிங்க. இதே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இரவும் பகலும் படுக்கும் போது எந்திரிக்கும் போது செஞ்சு இது லைஃப் ஸ்டைலுங்க. நீங்க வேறு விடுறீங்கன்னு அர்த்தம். மற்றவங்க எல்லாம் தடுமாறிக்கிட்டு இருக்கும் போது நீங்க முன்னேறி போயிட்டு இருப்பீங்க. ஆமோஸ் 9:13 வாசிக்கிறேன். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆளிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து படித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடுகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மெசேஜ் பைபிள். எஸ் இன்டீட் இட் won't be long now. God's degree. Things are going to happen so fast. Your head will swim. One thing fast on the heels of the other. You won't be able to keep up. Everything will be happening at once. And everywhere you look, blessings, blessings like wine pouring off the mountains of the hills. தமிழ்ல சொல்றேன். Things are going to happen so fast, your head will swim. உன் தலை சுத்துறது மாதிரி காரியங்கள் வேகமாக நடக்கும். தலை சுத்துறதுன்னா சில காரியங்கள் வேகமாக சுத்தினா தலை சுத்துறது மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? ஒரு காரியம் இன்னொரு காரியத்தை ஃபாஸ்டன் பண்ணும். உழுகிறவன் அறுக்கிறவனை ஃபாஸ்ட் பண்ணுவான். எப்ப சீக்கிரம் உழணுமா? ஏன்னா அறுவடை காலம் முடிஞ்சிக்கிட்டே இருக்கு. அடுத்த காலம் வந்துருச்சு. இன்னொன்று துரிதப்படுத்துது. எல்லாமே ஃபாஸ்டா நடக்குங்கிறார். இது எதோடு கனெக்டா இருக்கு தெரியுமா? நம்ம என்ன சிந்திக்கிறோங்கிறத கனெக்டா இருக்கு. என்ன சிந்திக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், அவர் சொன்னதை யோசிக்கிறோமா இல்லை மற்றவங்க சொன்னதை யோசிச்சுட்டு இருக்கோமா? எந்த இடத்துல காயப்பட்டோம், எந்த இடத்துல வேதனைப்பட்டோம், எவ்வளவு பொருளாதார இக்கட்டு இருக்கு, எவ்வளவு ஃபீஸ் கட்டணும், இதையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளோட மனது செழிப்படையில, மனது கீழே அப்படி இழுக்கப்படுது. பணம் விலைவாசி கூடிருச்சு, அவ்வளோ கஷ்டம் இருக்குது, விற்கிற வேலையில் எங்கே லேண்டு வாங்குறது, விலைவாசி கூடிருச்சுங்கிறது நான் இஷ்யூ, நம்ம கையில் காசு இல்லைங்கிறது தான் இஷ்யூ. உங்களோட 5 லட்சம் இருக்கு, சும்மா கையில் வச்சுருக்கீங்க, பர்ச்சேஸ் போகிறீங்க, தக்காளி 1 கிலோன்னு எவ்வளோன்னு கேட்பீங்களா? என்ன 65 ரூபாயா அப்படிம்பீங்களா? இதெல்லாம் எப்படி வச்சா குழம்பு வைக்கிறது அப்படிம்பீங்களாண்ணே. விலைவாசி ஏறும் இறங்கும். நம்முடைய மைண்ட் அப்பர் ஹேண்ட் போயிட்டே இருக்கும். நல்லதை சிந்திங்க, நிறைவானதை சிந்திங்க, பரிபூர்ணமானதை சிந்திங்க. இப்படியே சிந்திச்சுட்டு வாங்க, வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். உலகம் வேற சொல்லுங்க. உலகம் நமக்கு கீழே இழுத்துட்டே இருக்கும். ஒன்றும் உருப்பட முடியாதுன்னு உலகம் சொல்லும். அதை சிந்திக்காதீங்க. வாலி வயசு செத்து போவோன்னு சொல்லுவோம், சிந்திக்காதீங்க. தேவைகள் சந்திக்கப்படான்னு சொல்லுவோம், அதை சிந்திக்காதீங்க. அதை சிந்திச்சிங்கன்னா மரணம். அவன் செய்வது எல்லாம் வாக்கியம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். கர்த்தர் நீடித்த நாட்களால் திருப்திப்படுத்துவார். என் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும். உங்களுக்கு சிரிப்பா இருக்கு பார்த்தீங்களா? அது பைபிள் சொல்றது. இதை யோசிங்க. இதே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இரவும் பகலும் படுக்கும் போதும் எந்திரிக்கும் போது செஞ்சு இது லைஃப் ஸ்டைலுங்க. நீங்க வேறு விடுறீங்கன்னு அர்த்தம். மற்றவங்கெல்லாம் தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது நீங்க முன்னேறி போயிட்டு இருப்பீங்க. மற்றவங்க ஸ்ட்ரகிள் ஆவான், நீங்க ஸ்ட்ரகிள் ஆக மாட்டீங்க, நீங்க ப்ரோக்ரஸ் ஆகி போயிட்டு இருப்பேன். மற்றவங்க கேட்பான், எப்படி இருக்க, பார்த்தா எப்படி தெரியுது அப்படி கேட்கணும். பார்த்தா எப்படியா தெரியுது? நல்லா இருக்கீங்க, ஆசீர்வாதமாக இருக்கீங்க, அதிர்ஷ்டங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, வேர் 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 விட்டுருக்கு. வசனத்தோடு எண்ணங்கள் புதுப்பிக்கப்படுகிறது, உள்ள இருக்கிற ஜீவனோடு வேர் விடுகிறது. அவன் செய்வது எல்லாம் எனக்கு வாய்க்கலைங்க, வாய்க்க மாட்டேங்க அப்படின்னா என்ன சிந்திக்கிறீர்கள் என்பதை யோசிச்சு பாருங்க.
சரியானதை சிந்திக்கிறோம், நல்லதை சிந்திக்கிறோம். அநேக சிந்தனைகள் நம்மளை அப்படியே கீழே இழுத்து மனசோர்வடைவதற்காக வரும். அதோட ஆதாரம் சைத்தான்கிட்ட வர்றது. உங்களை சோர்வடைவதற்கும் டிப்ரெஷன் பண்ணுறதுக்காக எண்ணங்கள் வரும். அதை சிந்திக்காமல் நல்லதை சிந்திங்க, தேவனோட வார்த்தையை சிந்திங்க. நீங்கள் செய்கிறது அனைத்தும் வாய்க்கும். ஏன்னா நீங்கள் இல்லை, நீங்கள் தேவனோட கனெக்டாக இருக்கீங்க. உங்கள் கரமே கிடையாது, அங்கே கர்த்தருடைய கரமே இங்கே ஆப்ரேட் ஆகும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டூல், நீங்கள் ஒரு கருவி.